நேத்து போட்டு இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? நாங்க வாங்கிட்டு வந்த பார்பிக்யூ மசாலாவோட வெறும் கர்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நாங்க அதுல எதுவுமே ஆட் பண்ணாம வெறும் ஆயில் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இன்னொரு பக்கம் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டைல பார்பிக்யூ மசாலா பார்க்கலாமா? கொஞ்சமா கர்டு, லெமன், ட்ரை மேங்கோ பவுடர், லைட்டா கலரு, அதுக்கப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மசாலாலும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour 2 hours ஊறட்டும். சைடு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்பிக்யூ அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜாராவோட மாமாவும் ஆனியன் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஸ்டிக்ல குத்தி நல்லா குக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நாங்க வாங்கிட்டு வந்த மசாலால கேர்டு தவிர வேற எதுவும் ஆட் பண்ண வேணாம்னு போட்டுருந்ததுனால ஸோ நாங்க அதனால அப்படியே போட்டு குக் பண்ணிட்டோம். பட் அதுல உப்பு காரம் எதுவுமே இல்லை. நாங்க டேஸ்ட் பண்ணாம அப்படியே குக் பண்ணிட்டோம். எனக்கு அதோட டேஸ்ட் அவ்வளவா பிடிக்கல. என்னோட ஹஸ்பண்டோட ஸ்டைல் தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க இந்த மாதிரி தான் வீட்டுல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான், எங்களோட சண்டே ஈவினிங் இப்படிதான் போச்சு. உங்க எல்லாரும் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.